வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு வினாத்தாள் தான் பார்த்துட்டு வரோம். நீங்கள் எஸ்ஐ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேண்டுற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. வினாத்தாள் ஒன்னோட பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுக்குறேன். வேண்டுற நண்பர்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷினோட டாபிக் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, சிந்துவெளி நாகரிகம், புத்த மற்றும் சமணம், இந்தியாவின் பகுதிகள், பருவமழை மற்றும் காலநிலை. இந்த டாபிக் தான் 140 கொஸ்டினாக பார்க்க போகிறோம். நம்ம டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ண நண்பர்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், மக்கள் நதிக்கரையில் குடியேறிய காரணம் என்ன? வளமான மண், போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருந்தன. ஆன்சர் சி, 1 மற்றும் 2 சரி. கொஷின் நம்பர் 2, ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் பி, சார்லஸ் மேசன். கொஷின் நம்பர் 3, கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது? ஆன்சர் ஏ, பாழடைந்த செங்கற்கோட்டை. கொஷின் நம்பர் 4, 1856இல் எந்த 2 நகர்களுக்கிடையில் ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? ஆன்சர் டி, லாகூர் மற்றும் காராசி. கொஷின் நம்பர் 5, நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பி, லத்தீன். கொஷின் நம்பர் 6, கீழ்கண்டவற்றுள் தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்க எவற்றை பயன்படுத்துகின்றனர்? ஆன்சர் டி, காந்தப்புலவரடி, ரேடார் கருவி, பண்டைய இலக்கியங்கள். கொஷின் நம்பர் 7, 1924இல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையேயான பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஏ, ஜான் மார்ஷல். கொஷின் நம்பர் 8, கீழ்கண்டவற்றுள் மிக பழமையான நாகரிகம் எது? ஆன்சர் ஏ, ஹரப்பா மட்டும்தான் மிக பழமையான நாகரிகம். கொஷின் நம்பர் 9, எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது? ஆன்சர் சி, 1861. கொஷின் நம்பர் 10, கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. காளிபங்கன், பாகிஸ்தான், இது தவறு. ஆன்சர் சி, 3 மட்டும் தவறு. லோத்தல், குஜராத் சரி. தோலவரா, குஜராத், இதுவும் சரி. கொஷின் நம்பர் 11, கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள் யாவை? விவசாயம் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கான திட்டமான அடித்தளம் சரி. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை சரி. சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, இதுவும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 12, சிந்துவெளி நாகரிகத்தில் நகரத்திற்கு மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சி, கோட்டை. கொஷின் நம்பர் 13, மகாவீரர் பிறந்த ஊர் எது? ஆன்சர் பி, குந்த கிராமம். கொஷின் நம்பர் 14, சமணம் என்ற சொல் டேஸ் என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து பெறப்பட்டது? ஆன்சர் சி, சினா. கொஷின் நம்பர் 15, வர்த்தமானவர் என்பதன் பொருள்? ஆன்சர் டி, செழிப்பு. கொஷின் நம்பர் 16, வர்த்தமானர் எத்தனை ஆண்டு கால தவத்திற்கு பின்னர் கைவல்யா என்ற நிலையை அடைந்தார்? ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 17, கீழ்கண்டவற்றுள் மகாவீரர் கூறும் 3 ரத்தினங்களில் இல்லாதது எது? ஆன்சர் பி, நல்ல பண்பு. கொஷின் நம்பர் 18, மகாவீரர் ஒழுக்கமான வாழ்வை மேற்கொள்ள எத்தனை கொள்கைகளை போதித்தார்? ஆன்சர் ஏ, 5. கொஷின் நம்பர் 19, மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார்? ஆன்சர் சி, கௌதம சுவாமி. கொஷின் நம்பர் 20, சமணம் எத்தனை பிரிவுகளாக பிரிந்திருந்தது? ஆன்சர் ஏ, 2. கொஷின் நம்பர் 21, ஹரப்பா நாகரிகத்தில் பொதுவாக மக்கள் வசிக்கும் இடம் எது?
ஆன்சர் டி, கீழ்நகர அமைப்பு. கொஷின் நம்பர் 22. மெகர்கர் எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது? ஆன்சர் பி, புதிய கற்காலம். கொஷின் நம்பர் 23. மெகர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ, போலந்து. கொஷின் நம்பர் 24. ஹரப்பா நாகரிக தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தனர்? ஆன்சர் ஏ, சட்டகம். கொஷின் நம்பர் 25. கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை எது? வீடுகள் சுட்ட செங்கலாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சரி. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்தன. சரி. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை கொண்டவையாக இருந்தன. சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 26. அரசாட்சிகளுள் அல்லாத குடியரசு ஆட்சியை கொண்டது எது? ஆன்சர் சி, விருஞ்சி. கொஷின் நம்பர் 27. வட இந்தியாவின் முதல் சத்திரியர் அல்லாத வம்சம் எது? ஆன்சர் ஏ, நந்த வம்சம். கொஷின் நம்பர் 28. அசோகர் அரசரான ஆண்டு எது? ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 29. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? மௌரியர் காலத்தில் நிர்வாக தலைவராக அரசர் இருந்தார். சரி. மகாமத்தியோர்கள் என்ற அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக பணியாற்றினார்கள். சரி. பேரரசு 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. இது தவறு. ஆன்சர் சி, மாநிலங்களை ஆளுநர்கள் ஆட்சி செய்தனர். இது சரி. ஆன்சர் சி தான். கொஷின் நம்பர் 30. மௌரிய அரசால் நாலந்தா பல்கலைக்கழக நிர்வாக செலவுக்காக டேஸ் கிராமங்களின் வருவாயை ஒதுக்கீடு செய்யப்பட்டது? ஆன்சர் பி, 100. கொஷின் நம்பர் 31. வடக்கில் காவல் பள்ளத்தாக்கில் இருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் டேஸ் எனப்பட்ட 16 மாநிலங்களில் அரசுகளின் எழுச்சி ஏற்றப்பட்டது? ஆன்சர் ஏ, மகா ஜனபதங்கள். கொஷின் நம்பர் 32. செம்பின் கலப்பு உலோகம் எது? ஆன்சர் பி, வெண்கலம். கொஷின் நம்பர் 33. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை கண்டறி. ஆன்சர் பி, நிர்வாகத்திற்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார். கொஷின் நம்பர் 34. கான்பூசியஸின் கோட்பாட்டின்படி நேர்மையான மனிதர் என்பவர் கீழ்கண்டவற்றுள் எந்த குணங்களை கொண்டிருப்பார்? துணிச்சல், நல்லொழுக்கம், புத்திசாலித்தனம். ஆன்சர் டி, இவை அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 35. லாவோட்ஷே எழுதிய நூல் எது? ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 36. முதல் தீர்த்தங்கரர் என்று கருதப்படுபவர் யார்? ஆன்சர் பி, ரிசிபர். கொஷின் நம்பர் 37. இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை எது? ஆன்சர் ஏ, கோமதீஸ்வரர். கொஷின் நம்பர் 38. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. கட்டடங்கள் கட்ட சுட்ட சுண்ணாம்பு கற்கள் பயன்படுத்துவதற்கான காரணம் அவை நீரில் கரைவதில்லை. சரி. ஹரப்பா நகரத்தில் ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு காணப்பட்டது. சரி. ஆன்சர் சி, 1 மற்றும் 2 சரி. கொஷின் நம்பர் 39. ஹரப்பாவின் பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது? ஆன்சர் பி, செவ்வகம். கொஷின் நம்பர் 40. குளத்தின் பக்கவாட்டில் எத்தனை புறத்தில் அறைகள் அமைந்திருந்தன? ஆன்சர் சி, 3. கொஷின் நம்பர் 41. கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, ராகி கர்கி. கொஷின் நம்பர் 42. மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடமான கூட அரங்கு எத்தனை தூண்களை கொண்டிருந்தது? ஆன்சர் பி, 20 தூண்கள். கொஷின் நம்பர் 44.
சுமேரியாவின் அக்கடிகை பேரரசுக்கு உட்பட்ட நாரம்சின் சிந்துவெளி பகுதியில் டேஸ் என்னும் இடத்தில் இருந்து அணிகலன்கள் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார். ஆன்சர் சி. மெலுகா. கொஸ்டின் நம்பர் 44. கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகத்தின் வணிகம் மற்றும் போக்குவரத்து பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஹரப்பா மக்கள் பெரு வணிகர்களாக இருந்தனர். சரி. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகளை பயன்படுத்தினர். சரி. சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். இதுவும் சரி. ஆன்சர் டி. அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 45. சிந்துவெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஏ. லோத்தல். கொஸ்டின் நம்பர் 46. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை சிந்துவெளி பகுதியின் எந்த பகுதியில் காணப்படுகிறது? ஆன்சர் சி. மொஹஞ்சதாரோ. கொஸ்டின் நம்பர் 47. சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1. காதுகளின் கீழ் 2 துளைகள் காணப்பட்டன. சரி. கூற்று 2. வலது தோள் மேல் அங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது தவறு. ஆன்சர் ஏ. 1 மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 48. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டேஸ் அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது. ஆன்சர் டி. தந்தம். கொஸ்டின் நம்பர் 49. மனிதர்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? ஆன்சர் ஏ. செம்பு. கொஸ்டின் நம்பர் 15. மொஹஞ்சதாரோவில் டேஸாலான சிறிய பெண் சிலை கிடைத்தது. ஆன்சர் பி. வெண்கலம். கொஸ்டின் நம்பர் 51. காவேரி வலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் சி. பாகிஸ்தான். கொஸ்டின் நம்பர் 52. சிந்துவெளி மக்கள் எதனால் ஆன உடைகளை பயன்படுத்தினர்? பருத்தி, கம்பளி. ஆன்சர் ஏ. 1 மற்றும் 2 சரி. 3 தவறு. பட்டு இல்லை. சிந்துவெளி நாகரிகம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1. அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கப்பெறவில்லை. சரி. கூற்று 2. ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். சரி. ஆன்சர் சி. கூற்று 1 மற்றும் 2 சரி. கொஸ்டின் நம்பர் 54. சிந்துவெளி நாகரிகம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. சரி. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற கற்களை பயன்படுத்தினர். இதுவும் சரி. ஆன்சர் சி. 1 மற்றும் 2 சரி. கொஸ்டின் நம்பர் 55. சிந்துவெளி நாகரிகத்தில் மண்பாண்டங்கள் எந்த நிறத்தில் இருந்தன? ஆன்சர் ஏ. சிவப்பு. கொஸ்டின் நம்பர் 56. சிந்துவெளி மக்களை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1. சிந்துவெளி மக்களிடையே தாய் வழிபாடு இருந்திருக்கலாம். சரி. கூற்று 2. கால்நடை வளர்ப்பு அவர்களுக்கு தொழிலாக இருந்தது. சரி. கூற்று 3. அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினையாளர்களும் இருந்துள்ளனர். சரி. ஆன்சர் டி. அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 57. ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதல் சரிய தொடங்கியது? ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 58. உலகின் பழமையான 4 நகரங்களில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது எது? ஆன்சர் டி. சிந்துவெளி நாகரிகம். கொஸ்டின் நம்பர் 59. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பி. சுமேரியர்கள். கொஸ்டின் நம்பர் 60. பொறுத்துக. குபு மன்னர், கிசா பிரமிடு, ஊர் நாமு, ஜிகரெட், 2ஆம் ராமேசிஸ், அபு சிம்பிள். ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 61. டேஸ் என்பது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது. ஆன்சர் பி. சிஸ்ட். கொஸ்டின் நம்பர் 62. பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோடி டேஸ் ஆவர்? ஆன்சர் சி. ஹோமோ சேப்பியன்ஸ். கொஸ்டின் நம்பர் 64. சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகின்ற பகுதி?
ஆன்சர் ஏ பல்லாவரம். கொஷின் நம்பர் 65. இடைக்கால மக்கள் சுமார் டேஸ் அளவிற்கும் குறைவான அளவு சிறு சிறு செய்பொருள்களை உருவாக்கினர். ஆன்சர் சி 5 மில்லிமீட்டர். இடைக்கால மக்கள் சுமார் 5 மில்லிமீட்டர் அளவிற்கும் குறைவான அளவுள்ள சிறு சிறு பொருட்களை உருவாக்கினர். கொஷின் நம்பர் 66. மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிக நெருக்கமாக இருப்பது. ஆன்சர் பி சிம்பான்சி. கொஷின் நம்பர் 67. 3 காலகட்ட முறை அல்லது முக்கால கொள்கையை முன்மொழிந்தவர். ஆன்சர் பி தாம்சன். கொஷின் நம்பர் 68. முதலில் கருவிகள் செய்த மனித மூதாதையார் இனம். ஆன்சர் பி ஹோமோ சேபியன்ஸ். கொஷின் நம்பர் 69. இடைப்பழங்கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் இனம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஏ நியாண்டர்தல். கொஷின் நம்பர் 70. உலகில் அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சீரம் டேஸில் அமைந்துள்ளது. ஆன்சர் டி மேகாலயா. கொஷின் நம்பர் 71. உயரம் மற்றும் மழையளவின் அடிப்படையில் மழைக்காடுகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் ஏ 2. கொஷின் நம்பர் 72. வானிலையியல் ஒரு டேஸ் அறிவியலாகும். ஆன்சர் ஏ வானிலை. கொஷின் நம்பர் 73. தவறான இணையை தேர்ந்தெடு. உயிர்கோள காப்பகங்கள் மாநிலம். இப்போ உயிர்கோள காப்பகங்களும் அடுத்து மாநிலம் கொடுத்துட்டாங்க. அதில் எது தவறுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆன்சர் டி திகேங் திபாங் உத்தரப்பிரதேசம். இதுதான் தவறு. கொஷின் நம்பர் 74. புவியானது சூரிய கதிர்வீச்சுகளில் வெப்ப ஆற்றல் பெறும் வழிமுறைகளில் தவறானது எது. ஆன்சர் ஏ வெப்ப கதிர்வீச்சு. கொஷின் நம்பர் 75. ஒரு நாளின் குறைந்தபட்ச வெப்பநிலை 70 ஃபாரன்ஹீட் ஆகவும் அதிகபட்ச வெப்பநிலை 80 ஃபாரன்ஹீட் ஆகவும் இருப்பின் அந்த நாளின் வெப்பநிலை வீச்சு என்ன. ஆன்சர் ஏ 75 ஃபாரன்ஹீட். கொஷின் நம்பர் 76. அயன மண்டலம் என்று அழைக்கப்படுவது எது. ஆன்சர் ஏ வெப்பமண்டலம். கொஷின் நம்பர் 77. உலகின் இதுவரை மிக அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை எந்த மாதத்தில் பதிவாகியுள்ளது. ஆன்சர் ஏ ஜூலை. கொஷின் நம்பர் 78. அதிக காற்றழுத்த மண்டலம் குறித்து தவறான செய்தி எது. ஆன்சர் சி அதிக காற்றழுத்த மண்டலம் புயல் சூறாவளி போன்ற வானிலையை உருவாக்குகிறது. இதுதான் தவறு. கொஷின் நம்பர் 79. தென்மேற்கு பருவக்காற்று டேஸ் கிளைகளாக பிரிக்கிறது. ஆன்சர் ஏ 2. கொஷின் நம்பர் 80. சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகள் குளிராக இருப்பதற்கு காரணம். ஆன்சர் பி இயல்பு வெப்ப வீழ்ச்சி. கொஷின் நம்பர் 82. தொல்லியல் ஆய்வுகள் அரப்பா நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு மக்கள் டேஸ் நோக்கி இடம்பெயர்வதை காட்டுகின்றன. ஆன்சர் சி கிழக்கு தெற்கு. கொஷின் நம்பர் 82. சரியான கூற்றை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்களின் எழுத்து மற்றும் ஆய்வு. ஆன்சர் டி எழுத்துக்கள் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக எழுதப்பட்டது. இதுதான் சரியான கூற்று. மற்ற மூன்றுமே தவறான கூற்று. கொஷின் நம்பர் 83. வரலாற்று அறிஞர் டேஸின் கருத்தின்படி சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறியீடு வேர்களுடன் ஒத்து போகின்றனர். ஆன்சர் டி பார்போலா. கொஷின் நம்பர் 84. சரியான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 85. அரப்பான் பகுதிகளில் இருந்து சுமார் டேஸ் எழுத்துடைய சிறு எழுத்துக்கள் தொகுதிகளாக கண்டுபிடிக்கப்பட்டன. ஆன்சர் டி 5000. கொஷின் நம்பர் 86. சிந்துவெளி எழுத்துக்களும் திராவிடம் தமிழ் மொழிகளுக்கிடையே ஒற்றுமை நிலவுவதை இனம் கண்ட ஆய்வாளர்கள். ஆன்சர் ஏ அனைத்தும். கொஷின் நம்பர் 87. சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்ப வார்த்தை வரிசையில் இடம்பெற்றுள்ளன என்று கூறியவர். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 88.
மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருந்தன என்று கூறியவர்? ஆன்சர் சி, ஐராவதம் மகாதேவன். கொஸ்டின் நம்பர் 89. இந்தியாவில் நன்கு அறியப்பட்ட ஓமனியின் மண்டை ஓட்டின் மேல் பகுதி புதைப்படிவம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் சி, மத்திய பிரதேசம். கொஸ்டின் நம்பர் 19. ஓமனின் என்று அழைக்கப்படும் மனித மூதாதையர் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் எங்கு அதிக அளவில் காணப்படுகின்றன? ஆன்சர் சி, அமெரிக்கா. கொஸ்டின் நம்பர் 91. எக்காஸ் என்ற பேரினம் எதை கொண்டது அல்ல? ஆன்சர் டி, ஆடு. கொஸ்டின் நம்பர் 92. இந்தியாவில் இடைப்பழங்கற்கால கட்டத்தை எந்த இடத்தில் கண்டறிந்தனர்? ஆன்சர் பி, நெவாசா. கொஸ்டின் நம்பர் 93. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாகோர் என்னும் இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள ஒரு மேல் பழங்கற்கால இடம் டேஸ் என கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ, வழிபாடு தலம். கொஸ்டின் நம்பர் 94. இடைப்பழங்கற்கால நாகரிகம் பரவியிருந்த இடங்களாக அறியப்படும் இடங்களில் கீழ்கண்டவைகளில் தவறானது எது? ஆன்சர் டி, காவேரி நதி சமவெளிகள். கொஸ்டின் நம்பர் 95. பீம்பெட்காவை சேர்ந்த பச்சை நிற ஓவியங்கள் எந்த காலத்தைச் சேர்ந்தவையாக கணிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏ, மேல் பழங்கற்காலம். கொஸ்டின் நம்பர் 96. இடைக்கற்கால மக்களின் இறந்தவரை புதைக்கும் அடையாளமாக ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக புதைக்கப்பட்டு இறந்ததற்கான அடையாளம் எங்கு கிடைத்தது? ஆன்சர் ஏ, மகாதாகா. தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 98. 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் மக்கள் பல குழுக்களாக வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் என்னும் வாழ்க்கையை முறையாக கொண்டு இருந்ததாக பதிவு செய்தவர்? ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 99. புதிய கற்கால பண்பாட்டை சார்ந்த மனிதர்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் ஏ, 1 மற்றும் 2 சரி. கொஸ்டின் நம்பர் 100. காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்திரக்குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் டேஸ் என்று அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஏ, ஜெய்னா காஞ்சி. நண்பர்களே, நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற நண்பர்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட பிடிஎஃப்ஸ்லாம் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு 6th to 12th தமிழ் அண்டு ஜிகே மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுக்குறோம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க.